அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியாக இருந்தது. தன்னை ஆற்றலால் நிரூபித்தாங்க. அது மாதிரி தான் எங்கள் அப்பா என்ன தான் எஸ்ஏசி அவர்கள் அவனை அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜய் தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு. எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே, வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, கடுமையான உழைப்பு. இங்கே பேரன்பும் பெருங்கோபமும் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் எல்லாரும். பெருங்கோபத்தினுடைய பிறப்பிடமே இந்த பேரன்பு தான். நான் என்னுடைய தம்பி படத்தை எடுக்கும்போது தம்பி என்று தலைப்பு வச்சுட்டு கீழே தலைப்பு எழுத்தா பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் என்று போட்டிருந்தேன். அதில் இது தம்பிங்கிறது எங்கள் தலைவரை தான் குறிப்பிட்டு எடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் அது பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் அப்படின்னு போட்டேன். அது ஏன் பேரன்பு? அவருடைய பேரன்பு, தன் இனத்தின் மீது இருந்த பேரன்பு அந்த இனம் அழித்து ஒழிக்கப்படும் போது அதை காக்க வேண்டிய பெருங்கோபத்திற்கு அவர் ஆளாயிட்டார். இங்கே பாரதியினுடைய பெருங்கோபம், அந்த ஆவேசமான கவிதை வீச்சுக்கு காரணம் அவன் இந்த மண்ணை மக்களை நேசித்த வச்சிருந்த காதல் தான் காரணம். அப்படி அதை உள்ளடக்கமாக வைத்து இந்த ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு. இதில் எல்லாத்தையும் விட பெரும் பாராட்டுக்குரியவர்கள் இப்படி புதியவர்களுக்கு துணிந்து வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தான். அவருடைய மனைவியார் பெயரில் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவர் தயாரிச்சது. அப்புறம் என்னுடைய தம்பி திருமலை வருத்தப்படுறாரு இருக்கிற திரையுலகிற்கு இருக்கிற நெருக்கடிகளை குறித்து. இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது, நீங்கள் கவலைப்படாத, சரி பண்ணிடலாம். அதில் புதியவர்களுக்கு வாய்ப்பு துணிஞ்சு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய சாதனை தான். அப்படி எங்கள் அப்பா எஸ்ஏசி கூட பேசுனாங்க பாருங்கள். நான் ஒவ்வொரு தட்டையாக போய் வாய்ப்பு, அவ்வளோ பெரிய இயக்குனரே தன் மகனுக்கு கேட்டேங்கிறார். அதில் ஒரு அழகி படம் எல்லாரும் பார்த்தாராய்ச்சும் தேவையான இவங்களை கூட குறிப்பிட்டு பேசுனாங்க. அந்த படத்தை நம்மளால எடுத்துட்டாப்ல. அவர் ஒளிப்பதிவாளர் படம். இப்போ அது 4 ஃப்ரேம்னு ஒரு திரையரங்கம் இருக்குது. அதில் என்னை கூப்பிட்டு காட்டுறாரு, ஏ வா வை பாரு அந்த படத்தை அப்படின்னு. நாங்கள் மாமத்திருந்த என் தங்கச்சி கணவர் அவர், அதனால் நம்மால் கூப்பிட்டு காட்டுறாரு. நான் படத்தை ரசிச்சுட்டு இப்படி கட்டி பிடிக்கிறேன், பாராட்டுறேன். அருமையாக எடுத்துட்டேன், ஒரு காவியம் மாதிரி எடுத்துட்டேன், படம் வெற்றி அடை, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன அப்படியே சொல்கிற உண்மை எல்லாம் வந்திருக்குன்றியா? அப்படியா? என்ன ஒரு வயலும் ஒன்றும் சொல்ல மாட்டேறானே, என்ன இப்படி சொல்கிற? உண்மையை சொல்லு. உனக்கு எதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன். தயாரிப்பாளருங்க நின்றுட்டு இருக்காப்புல, உதயகுமார் தானே, உதயகுமார் நின்றுட்டு இருக்காப்புல. நாங்கள் ரெண்டும் பேசிக்கிறத பார்த்து சிரிக்கிறாப்புல. என்னதான் நண்பனாக இருந்தாலும் இப்படியா போய் பேசிட்டு போகிறதுன்றப்பல என்னை பார்த்து. அந்த படம் ஓடும்னு கடைசி வரை நம்பலை அவர். அவருக்கு நல்லா எடுத்து சொல்லும்னா, ஐயா நீங்கள் உண்மையிலே சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க, அந்த படம் உண்மையிலே பெரிய வெற்றி அடையும். நம்பவே இல்லை அவர். திரைக்கு பிச்சுட்டு ஓடுது. இப்போ பெரிய விடுதி கட்டி வச்சு இருக்காப்புல, அங்கே போனால் தங்குறது. நீங்கள் தான் சொன்னீங்க அந்த படம் ஓடும்னு அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ செல்வார் அடிக்கடி. அது மாதிரி அவர் ஒரு தங்கரை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கர் குழு விவாதம்லாம் இல்லை கதையில். ஒரே ஆள் தான் எழுதுவார். எழுதி ஒரு வாரத்தில் அந்த கதையை எழுதிட்டு எடுத்த படங்கள் தான் அத்தனையும். பள்ளிக்கூடத்தில் அது முதல்ல ஏவிஎம் படப்பிடிப்பு நிலையத்தில் நானும் சேரனும் தங்கரும் 3 பேர் உட்காந்து பேசுகிறோம். 3 பேர் சேர்ந்து செய்யலான்ட்டு. அதில் எங்கால இதில் கோவத்தில் சேரன் அடிக்க மாட்டேன்ட்டால. அப்புறம் தான் நரேன் வந்தார். அது செஞ்சோம். அதில் ரொம்ப அழகான எழுத்தாளர். ஒரு ஒவ்வொன்றும் அவருடைய காவியம் போல் ஒரு எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர்.
நான் கூட சொன்னேன், நீயே விஜித்தை நீயே அறிமுகம் செய்யலாமே, நான் எடுத்து வச்சுருக்காப்புல டக்குமுக்கு டிக்குத்தாளம் தானே. அவன் தான் முதல்ல அந்த படம் வேணாம் இந்த படம் வரட்டுன்ட்டான் விஜித்து. அது விஜித்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை விட எனக்கு எங்கால தங்கர் பச்சா மேலே நம்பிக்கை இருக்குது. அவன் எதையாவது எழுதி ஆகச்சிறந்த ஒரு காவிய படைப்பாக தந்தாவது விஜித்தை நிறுத்திடுவான். அதில் எனக்கு வந்து அசாத்திய நம்பிக்கை இருக்குது. கதை என்ன சொல்ல வருதுன்னு அப்புறம் பார்ப்போம். ஆனால் விஜித் சொன்ன மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கல. சின்ன பிள்ளையிலேருந்து அரவிந்த் விஜித்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு அறிமுக படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கனத்த ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி சுமக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெருசு தான். அவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த உரையாடலை வெளிப்படுத்தி உச்சரித்து பேசி அவன் அந்த இதில் வெளிக்காட்டுறதுல நல்ல முதிர்ந்த ஒரு நடிகருக்கு இருக்கிற பல படங்களை நடித்து அனுபவம் பெற்ற ஒரு நடிகர் போல் அவன் அந்த உரையாடல் உச்சரிப்பு அது நடை இதுகளெல்லாம் அவன் சிறப்பாக செஞ்சிட்டாப்புல. நான் கூட சொன்னேன், இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் விஜித் அப்படின்னு. அந்த இதில் அவனுக்கு அந்த திரை அறிவு அவனுக்கு நல்லா உள்வாங்கிக்கிட்டான். அதனால் அதை எளிதாக வெளிப்படுத்திட்டாங்கிறத நான் உணர்ந்தேன். ஒளிப்பதிவு ரொம்ப சொன்ன மாதிரி தம்பி சுசீந்திரன் சொன்ன மாதிரி இந்த கேரளாவுக்குள்ளே வருகிற பகுதிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகியலாக எடுத்திருக்கா. அப்படி தினேஷ் மொத்த படமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அது தேவையற்ற அவன் எடுத்தோன்னே சொல்லிட்டான். தம்பி கருப்பல்னே வேலை செஞ்சுருக்காப்புல. அதே நேரம் எங்கள் அப்பா பாரதி ராஜாவுடைய பாலுமேந்திரா அவர்களுடைய திரைப்பட பயிற்சி கல்லூரியிலையும் படித்தேன்னு சொல்லும்போது தேவையற்ற காட்சி, தேவையற்ற நகர்வு, தேவையற்ற உரையாடல் வந்து சில படைப்பாளிகள் படத்தில் இருக்காது. ஒன்று அப்பா பாலுமேந்திரா, இன்னொன்று அப்பா மகேந்திரன், இன்னொன்று எங்கள் அப்பா பாரதி ராஜா. அந்த மாதிரி படங்களில் பாலுமேந்திரா அப்பாவை பற்றி சொல்லணும். நானும் எங்கள் தலைவரும் சில முக்கிய தளபதிகளோட பேசிட்டு இருக்கும்போது திரையுலகம் குறித்த பேச்சுகள் வருது. அந்த பேச்சுகள் வரும்போது ஒவ்வொரு படைப்பாளிகளை பற்றி பேசிட்டு வரும்போது பாலுமேந்திரா அப்பாவை பற்றி பேச்சு வரும்போது எல்லாரும் தான் கதை வசனங்கள் எழுதி படம் எடுக்கிறீங்க, ஏன் அவர் மாதிரி எடுக்க முடியலேன்ட்டு என்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது இங்கே உட்காந்துருந்த எங்கள் அண்ணன் பொட்டம்மான் வந்து ஊர் பாசம் நீ கண்டுக்கிறாத அப்படிங்கிறாப்புல. 2 பேரும் ஒரே ஊருனால ஊர் பாசத்தில் சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே அப்பா பாலுமேந்திரா படங்களையும் மகேந்திரன் ஐயா படங்களையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த உரையாடல் தேவையில்லை, இந்த காட்சி தேவையில்லாமல் இருக்குது, இந்த இடத்துல இந்த கருவி நகர்ந்திருக்க வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. அவ்வளவு நேர்த்தியான படைப்பாளி. அந்த படைப்பாளியினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து சிவபிரகாஷ் வந்திருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது. நான் கூட தங்கட்ட சொன்னேன், தேவையற்ற பதிவு, காட்சி, உரையாடல் அப்படின்னு எதுவுமே இல்லை. முதல் படம் மாதிரி இல்லை. சிவபிரகாஷ் எனக்கு அவர் இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து தெரியும். என்னுடைய பயணங்களில் ஒரு 4-5 ஆண்டுகள் என் கூடவே பயணித்து வந்த ஒரு தம்பி. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் பின்னாடி தெரிஞ்சோடனே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அதில். அதே மாதிரி கதாநாயகன் நடித்த அந்த சாலி அவர்கள், அவங்க படத்தில் அவங்க மலையாளியாக நடித்ததுனால நானும் மலையாளி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தில் ஒரு கருவி இருந்து நம்மளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம நடிக்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது என்ன இல்லைனாவே அவன் சிறந்த கலைஞனாக ஆயிடுவான். அது தெரியுது. அது நம்ம என் தம்பி அருள்தாஸ் சொல்ல வேண்டியதில் சிறந்த ஒளிப்பதிவாளர். அவன் செய்ய வந்த வேலை வேறு, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வேறு. இதில் 2 பேரும் மைம் கோயுமே வந்து என் தம்பி அருள்தாஸும் உண்மையான வாழ்க்கையில் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க, திரையில் வந்து அநியாயத்துக்கு கெட்டவனாகவே நடிக்க வேண்டியது இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு 2 தெரியும் எனக்கு ரொம்ப. அது மைம் கோம்பியை பார்த்தா புஷ்பாலெல்லாம் பயங்கர கொடூரமான ஆளாக நடிச்சிருக்காப்புல. அப்புறம் பார்த்தா கன்னடா படத்தில் நடிக்கிறவன். எந்த படம் எந்த தொலைக்காட்சி திருப்பினா நம்மால் இருக்காரு, நமக்கு ஒரு பெருமை. ஒளிப்பதிவு கருவி இல்லாமல் கூட போவாங்க, நம்மளுக்கு இல்லாமல் இன்னி போக முடியாது படப்பதிவுக்கு. அப்படி அந்த மாதிரி ஒரு பெருமை தான் நமக்கு.
அது என் தம்பி அருள்தாஸ் கெட்டவனாலாம் நடிக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இவன் ஏன்னா இதெல்லாம் நடிக்கிறான் அப்படின்னு. ஆனாலும் கலைன்னு வந்துட்டா என்ன இருக்குது, அது நடிக்கணும், அதில் ஒன்றும் இல்லை. சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க 2 பேருமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். அதில் போய் என் தம்பி வினோத் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருந்தார். நம்மால் அவன் அதெல்லாம் நல்லா நடிச்சிருந்தான். நல்லா அவனுக்கு ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு சிவபிரகாஷ். ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருந்தார். அவர்கிட்ட தான் கதை நகருது. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், உனக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ஒரு ஊரில் இருக்கணும், ஒரு நேரம் ஒரு ஊரில் இருக்கணும். நேற்று எங்கேயோ இருந்து வந்தோடனே வா படம் பார்க்கன்னு கூப்பிட்டாப்புல. அங்கே போனேன். இன்றைக்கி நீதிமன்றத்தில் நிற்கணும். நின்றுட்டு 5 மணிக்கு வந்து இறங்கினேன். வா இங்கே பாட்டு வெளியிடணுன்னு கூப்பிட்டாப்புல. வேற ஆளாக இருந்தால் போய் வேலை இருக்குன்னு சொல்லலாம். அவர்னா போன்ருப்பேன். விஜித்துக்காக வர வேண்டியது இருக்குது. இவரெல்லாம் யார் பார்ப்பா? என் தங்கச்சிக்கு என் பிள்ளைங்க விஜித்து அரவிந்துக்காக பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, எங்கள் தங்கர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வெறுக்கிற இதுகள் இருக்குது, செயல்கள் இருக்குது. ஒன்று ஊழல், லஞ்சம். யாருக்கும் பிடிக்கலை, இந்த நாட்டில் யாருக்கும் பிடிக்கலை. ஆனால் ஒரு கேள்வி எழுது, யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே, அப்போ யார் கொடுக்குறா, யார் வாங்குறா? சரிதானே? லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்க தான் நியாயமான தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா இல்லை, ஒரு கேள்வியை நம்ம இப்படி கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா? லஞ்சம் யாருக்காது பிடிக்குமா? தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்க யாருக்கும் பிடிக்காது. அப்போது யார் தாண்டா கொடுக்குறா, எவன் தாண்டா வாங்குறான் தெரியல. எங்கே இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா, தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கக்கூடாது, எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும். இந்த எண்ணத்தில் தான் ஊழல் லஞ்சமே பிறகு. கோயில் கருவறையா முதல்ல கும்பிட்டு போயிடணும், அதுக்கு 1000 ரூபா சிறப்பு தரிசனம் கட்டிடு. என்ன லஞ்சம்? பிரசவரையா அங்கே போனால் மனைவி சேர்த்தனா மருத்துவர்னு கூட சொல்கிறது இல்லையே, நம்ம தான் டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, காப்பாற்றிருங்க. அந்த வார்த்தையே லஞ்சமாயிருது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? அப்போ காசுக்காரன் போடுறான்னு திட்டிடுறான். கோயில் கருவறையிலிருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்குது. ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்க போனோன்னா 10 இடம் தான் இருக்குது, ஆனால் 100 பேர் காத்திருக்கான்னா அவனுக்கு கிடைக்காத இடம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் 1 கோடின்னா கட்ட தயாராக இருக்கான். அங்கே யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் பிறந்துருது இந்த ஊழல் லஞ்சம். அதனால ஒழிக்க முடியல. அதே மாதிரி தான் இந்த சமூகத்தின் மிக கொடிய நோய். இன்னைக்கு நேரத்தில் கதாநாயகி விட பாடினாங்க, நம் பாட்டன் பாரதி பாடினது. பாரதி ஒன்று, இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் தாழ்ந்தவனோ அவன் தாழ்த்தப்பட்டவனோ அப்படி கிடையாது. அவன் உலகத்தில் அவனை மாதிரி ஒரு மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கான்னா நீங்கள் எவனுமே இருக்க முடியாது. காலம் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது. அன்பிற்குரியவர்களே, காலத்தை உருவாக்கிய ஒரு பாவனன் உண்டென்றால் உலகத்தில் நம் பாட்டன் பாரதி தான். நாடு சுதந்திரம் அடையல 1921 செத்து போயிட்டான் பாரதி. 47 விடுதலை அடைகிற. ஆனால் ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை. நீ மாநிலம் பிரிப்பாயின்னு நினச்சானா? மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பீங்கன்னு நினச்சானா? அவன் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிறான். டே, நீ பிரிக்கலை, அதை பற்றி அவங்க கவலைப்படல. இதை தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு ஒருத்தன் 76 நாள் பட்டினி கிடந்து சாவான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு. யாரு? தமிழ்நாடுன்னு ஒரு பேரே வைப்பாங்களானே தெரியாது.
கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பாடி தள்ளிட்டான். எப்போ தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளோ பெரிய அறிங்க. அக்கரகாரத்தில் கழுதை வரக்கூடாது, கழுதையை கையில் தூக்கிட்டு நடந்துட்டாப்புல. இந்த பாரதி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுமே. மதம் மாத்துறது நீ பார்த்துருக்கா? உலகத்தில் சாதி மாற்றின ஒரே மகான் பாரதி தான். கனகலிங்கத்தை கூப்பிட்டு மீதி எடுத்து போட்டு பூணூவில் போட்டு, இன்னையிலிருந்து நீ பறையன் இல்லை ஐயன். யாரா? சுப்பிரமணிய பாரதி பண்ணான்னு சொல்கிறா, போடா. அப்படி ஒரு ஆள் நம்ம ஆள். அவன் சொல்கிறான், அவன் மனசுக்குள்ளே எம்பிட்டு வழி இருந்தா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர்கள் மேலோர்ன்றான்.